சற்றுமுன் கிடைத்த முக்கிய செய்தி, வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையை விட்டு விலகிச் செல்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகம் 3 கிலோமீட்டரிலிருந்து 8 கிலோமீட்டராக அதிகரிப்பு. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையை விட்டு விலகிச் செல்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் வேகம் 3 கிலோமீட்டரிலிருந்து 8 கிலோமீட்டராக அதிகரிப்பு. இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் காயத்ரி இணைந்திருக்கிறார். வணக்கம் காயத்ரி, கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிலேஷ். தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறது. அதன்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னையை விட்டு விலகுவதாக தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது சென்னையை விட்டு விலகி செல்வதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறது. அதன்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகம் என்பது 3 கிலோமீட்டரிலிருந்து 8 கிலோமீட்டர் வேகத்திற்கு அது நகர்ந்து செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை சென்னைக்கு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது 60 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி குறிப்பாக 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி ராணிப்பேட், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடப்பட்டிருந்தது. இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த ரெட் அலர்ட் ஆனது வாபஸ் பெறப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 5 மாவட்டங்களில் கனமழைக்கு மட்டும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது சென்னையை விட்டு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது விலகி செல்வதாக கூறப்பட்டிருக்கிறது. சுமார் 8 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது விலகி செல்வதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தற்பொழுது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி காயத்ரி.